பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். முதல்வர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த ஆண்டுக்கான குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். அதன்படி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க 77.50 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார், குறுவை மற்றும் சொர்ணவாரி நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 57.33 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 134.83 கோடி மதிப்பீட்டில் உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் மூலம் இயந்திரமயமாக்கல் ஊக்குவிக்கப்படுவதுடன் நீர் மேலாண்மை மேம்படுத்தப்படும். தரமான விதைகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் நெல் சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரிக்கும். வேளாண் பொறியியல் துறை வாயிலாக டெல்டா மாவட்டங்களில் உள்ள 2325 கிலோமீட்டர் நீளமுள்ள C மற்றும் D வாய்க்கால்கள் 10 கோடி செலவில் தூர்வாரப்பட்டுள்ளன. நீர்வளத்துறை மூலமாக 100 கோடி செலவில் 4971 கிலோமீட்டர் நீளமுள்ள A மற்றும் B வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டு 97% பணிகள் முடிந்துள்ளன. குறுவை சாகுபடிக்கு 10,714 டன் நெல் விதைகள் மற்றும் 4.02 லட்சம் டன் உரங்கள் இருப்பு உள்ளன. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தடையில்லா மும்முனை மின்சாரம் தினமும் 18 மணி நேரம் வழங்கப்படும். விவசாயிகள் குறுவை சிறப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவிகளை பெற்று பயனடைய வேண்டும் என முதல்வர் விஜய் கேட்டுக் கொண்டார்.